Good evening, everyone. ஓகே, இன்னைக்கு நம்ம அந்த இதுதான் பார்க்க போகிறோம். மாடல் 4 தான். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மாதிரி டூல்ஸ், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இது பண்ண போகிறோம், இதை பற்றி. இது ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். இது பற்றி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்து நம்ம வந்து நல்லபடியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 10 டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ராக் அண்ட் டிராப்பிங் ஆப்ஜெக்ட் நேம்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டு எ கொரி விண்டோ. ஆப்ஜெக்ட் நேம்ங்கிற டேபிள் ஒரு நிமிஷம், எரர் வருதாட்டு இருக்கு. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே நம்ம வந்து கொரி விண்டோ கொண்டு வர்றது ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து. அடுத்து ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸ், இது வந்து இந்த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர்னு. நம்ம இது போன கிளாஸ்லேயே பார்த்தோம், போன கிளாஸுக்கு மொதல் கிளாஸில் லைட்டாக பார்த்தோம்னு நினைக்கிறேன். எப்படின்னா குரூப் பண்ணும் சர்வர்ஸை வச்சு யூஏடி ப்ரொடக்ஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு. ஏதோ டிக்காக இருக்க மாட்டிருக்கு, அது பை டிஃபால்ட் எரர் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சர்வர் சர்டிஃபிகேட் மேண்டேட்ரியா ஆப்ஷனல் கனெக்ட் service.msc, அதாவது சர்வீசஸ் ஏதாவது டவுனில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து கம்பெனியில் இந்த மாதிரி தான் கனெக்ட் ஆகலை அப்படின்னா அப்படி தான் பார்ப்பீங்க. எஸ்ன்னு தேர்ந்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டடான சர்வீஸ்லாம் ஓடுதான்னு பாருங்கள். இங்கே வச்சு ஷார்ட் பண்ணிக்கங்க நேமை. ஷார்ட் பண்ண பிறகு எஸ்ன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த எஸ்கியூஎல் சர்வர் ரிலேட்டட் எல்லாமே டவுனில் இருக்கு பாருங்கள், அதான் கனெக்ட் ஆகலை. ரைட் கிளிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுத்து
அதுதான் அடுத்து எஸ்கேல் எக்ஸ்பிரஸையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாம் டவுனில் இருந்திருக்கு. லேப்டாப்பை ரீபூட் பண்ணுறப்ப அது இதாக இருந்திருக்க மாட்டிருக்கு. எஸ்கேல் ஒரு ஏஜென்ட் சர்வீஸையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது எக்ஸ்பிரஸுக்கு வந்து ஏஜென்ட் கிடையாது. அது அப்படி இருக்கு. இப்போ கனெக்ட் பண்ணீங்கன்னா போகும். போயிடுச்சு பாருங்க. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ பார்க்கலாம். தியரிக்கு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி எப்படி ஆப்ஜெக்ட் நேம் வந்து ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர்ல இருந்து கொரி விண்டோ கொண்டு போறது. அடுத்து வந்து ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸ் எப்படி வந்து இந்த சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்றது. யூஏடி அதோட சர்வர்ஸ்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறது. யூஏடி ஃபோல்டர்ல ப்ரொடக்ஷன் சர்வர்ஸ்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணி வச்சுக்கிறது. டெவ்னா டெவலப்மெண்ட் சம்பந்தமான சர்வர்ஸ்லாம் அதுக்குள்ள நீங்க வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்து ஒரு கொரி விண்டோவில் எப்படி ஹைலைட் பண்ணிக்கிறது. இது ஒன் பை ஒன்னா நம்ம பின்னால் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நம்ம வந்து டிராக் அண்ட் ட்ராப்பை பார்ப்போம். இது வந்து எஸ்எஸ்எம்எஸ்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. இது என்ன அப்படின்னா, நீங்க லெஃப்ட் சைடில் என்ன இருந்தாலும் அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி இங்கே போய் நீங்க டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த காலம் நேம் எனக்கு வேணும்னா இங்கேருந்து இழுத்தாந்து போடலாம். நான் செஞ்சு காமிக்கிறேன். இதை நான் இந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணுவேன். நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ரைட் கிளிக், நியூ கொரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், டிராக் அண்ட் ட்ராப் எப்படி பண்ணுறது, டைப் பண்ணாமல் எப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபீச்சரை நம்ம யூஸ் பண்ணுறது எப்படி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேமை நான் டைப் பண்ணல. என்ன பண்ணுறேன்னு பாருங்க. இதில் அப்படியே வச்சுட்டு கர்சரை அப்படியே வந்துருச்சு பாருங்க. இதுக்கு பேர் தான் டிராக் அண்ட் ட்ராப். இது வந்து நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட்டுக்கலாம். எல்லா இதுவுமே இது மாதிரி நீங்கள் இழுத்துருந்து போட்டுக்கலாம். இதுதான் இது டிராக் அண்ட் ட்ராப். டிராகிங் அண்ட் டிராப்பிங் ஆப்ஜெக்ட் நேம்ஸ் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் டு எ நியூ கொரி விண்டோ இன் எஸ்எஸ்எம்எஸ். இதுதான் அது. அடுத்து ரிஜிஸ்டர் சர்வர் இன் எஸ்எஸ்எம்எஸ். ரிஜிஸ்டர் சர்வர் இன் எஸ்எஸ்எம்எஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நான் ஜஸ்ட் இதையே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களா செஞ்சு பாருங்க. ஒரு தடவை இது மாதிரி ரிஜிஸ்டர் சர்வர் பண்ணிட்டீங்கன்னா, குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, அதனால அடுத்தடுத்த தடவை அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Preserve connection information for SQL Server authentication and Windows authentication. வியூ சர்வீஸ் ஸ்டேட்டஸ். இப்போ வந்து மொத்த சர்வருக்கு நீங்கள் எல்லாம் ரன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா ஒவ்வொன்றா போய் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஜஸ்ட் இங்கேருந்தே ஒரு கொரி ரன் பண்ணியே நீங்கள் எல்லாத்துக்கும் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கொரி தான் ரன் பண்ணுவீங்க, ஆனால் அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வரும் அது. இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணோம்னா Ctrl+Alt+G தான் ஷார்ட்கட் கீ. இல்லை அப்படின்னா இந்த பண்ணுறோம் பாருங்க. வியூ இருக்கு பாருங்க, Ctrl+Alt+G. இல்லைன்னா கிளிக் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர்ட் சர்வர்ஸ் வந்துருச்சா? ஏற்கனவே நான் பண்ணியிருக்கிறதுனால அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். யூஏடி நியூ சர்வர் குரூப் ப்ரொடக்ஷன். இது ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்து எல்லா உங்களோட லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இதை ரெஃபர் பண்ணி செஞ்சு பாருங்க. இது ஏற்கனவே நான் செஞ்சே காமிச்சிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, குரூப் கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்து சர்வரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. கனெக்ஷனை டெஸ்ட் பண்ணுறாங்க. வெரிஃபை டெஸ்ட் ஃபார் சக்ஸஸ்ஃபுல். இது மாதிரி தான் ஒவ்வொரு சர்வராக நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ இன்க்ளூட் பண்ண பிறகு ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம், இல்லை இதையே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதையே நாளை பின்ன திருப்பி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலில் கூட வேற சர்வர்ஸ் ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரைட் கிளிக் பண்ணி
இருக்கு பாருங்க. எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களோட லிஸ்ட் ஆஃப் சர்வர்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். சிஎம்எஸ் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட் சர்வர்ஸ் எக்ஸ்போர்ட் எந்த பாத்தில் ஸ்டோர் ஆகணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். சிஎம்எஸ் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். இது எதுக்குன்னா நாளை பின்ன நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டாலேஷன் இந்த எஸ்எஸ்எம்எஸ் இல்லை திருப்பி புதுசாக இன்ஸ்டால் பண்ணிடுறீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடும். திருப்பி நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஏன்னா ஒரு 50 சர்வர் இருக்குன்னா 50 சர்வர் ஆட் பண்ணது வந்து நீங்கள் திருப்பி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப எஸ்எஸ்எம்எஸ்ஸே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணால் கூட திருப்பி எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிளாக் ஹைலைட்டிங் இன் கொரி விண்டோ சாரி block highlighting in the query window in SSMS. இது என்ன அப்படின்னா if you ever had a vertical block of text to edit, you have probably asked if there is an easy way to do that. The answer is yes. Place the cursor where you want to begin. Hold the shift and alt keys, then highlight area to edit with the arrow keys or mouse to highlight a block. இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்த கொரியை பாருங்களேன். எத்தனை கொரி ஒரு எத்தனை லைன் இருக்கு பாருங்க. 8 லைன் இருக்கு. 8 லைன்லையும் 8 லைன்லையுமே அந்த ஒன்றுங்கிறது வந்து வேறு ஏதாவது ஒரு எனக்கு வேல்யூ வரணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கர்சர் எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே வச்சுட்டு ஷிஃப்ட்டையும் ஆல்ட் கீஸையும் ஹோல்டு பண்ணிக்கிங்க. ஆரோ கீஸை வச்சு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், செஞ்சு காமிக்கிறேன். கண்ட்ரோல் என்ங்கிறது ஷார்ட்கட் கீ நியூ கொரி விண்டோவுக்கு. செலக்ட் டேபிள் மாஸ்டர்ல இருக்குண்ணா. பேங்கிங்ல டேட்டா இருக்கான்னு தெரில, சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். டேபிள் எம்ப்ளாயி EMP 1ங்கிற பேர்ல இருக்கு டேபிள். இப்போ எனக்கு இதே மாதிரி ஒரு கர்சர் இங்கே வச்சுக்கோங்க. ஷிஃப்டையும் ஆல்ட் கீஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ஹைலைட் ஏரியா வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் ஆரோக்கிய யூஸ் பண்ணி. ஷிஃப்டையும் ஆல்ட் கீயையும் நான் இங்கே பாருங்க எங்கே நான் ஆரம்பிக்க போகிறோன்னா அங்கே கர்சர் இருக்குது, 1க்கு முன்னால் இருக்கா. இப்போ நான் ஷிஃப்டையும் ஆல்ட்டையும் கிளிக் பண்ணிக்கிறேன், பிடிச்சிக்கிறேன், ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் கீயையும் ஆல்ட் கீயையும் இப்போ கர்சர் ஆரோ இருக்குல்ல, அப் ஆரோ டவுன் ஆரோ, அந்த டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வர்றேன். அப்படியே கீழே இறங்குது பாருங்க. இப்போ கீழே வரையும் வந்துருச்சு. அப்படியே ரைட் ஆரோ இது பண்ணுறேன், அப்படியே செலக்ட் ஆயிருதுல்ல. இப்போ இங்கே என்ன வேணுமோ நான் அதை அப்படியே டைப் பண்ணிக்க வேண்டியதான். செலக்ட் டாப் 3 ஃப்ரம். இப்போ ஒவ்வொன்றா டைப் பண்ணுறப்ப நேரம் எடுக்கும்ல, இது டக்குன்னு எப்படி மாற்றிடுறேன் பாருங்க. உள்ள ரெக்கார்டு இல்லைன்னு நினைக்கிறேன், அது அவுட்புட் வர மாட்டேது. இருக்கு, எம்டியா இருக்கு, டேபிள் எம்டியா இருக்கு, இல்லைன்னா ரெக்கார்டு வரும். இது இப்போ செஞ்சு பாருங்க, ஈஸி தான். இது வந்து என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வேலை செய்யும் பொழுது ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 50 இடத்துல மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணி இது பண்ணி போயிடலாம். இது என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக் ஹைலைட்டிங் இன் த கொரி விண்டோ இன் SSMS. ஸ்விட்ச் கொரி டேப் இன் SSMS. கொரி விண்டோ நீங்கள் நிறைய ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து நீங்கள் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது இது. It's not uncommon to have quite a few query windows open at the same time. Clicking through them can become harder as the tabs get smaller as more windows are opened. Control tab will open a window with list of query windows.
இப்போ நான் 2 இருக்கு. நான் ஒரு எடுத்து நிறைய ஓப்பன் பண்ணிக்கிறேன் சாம்பிளுக்கு. கண்ட்ரோல் என் எத்தனை ஓப்பன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. ஷார்ட்கட் கீ நான் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஒரு 11 கிட்ட இருக்குது பாருங்க. ஓப்பன் ஆயிட்டே இருக்க. 19 விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. நான் எப்படி ஒவ்வொரு கொரி விண்டோவுக்கும் நான் இப்போ 19 கொரி விண்டோவிலையும் நீங்க அவ்வளோ கோடு வச்சிருக்கீங்க. 50 லைன் 100 லைன் கோடு எழுதிருக்கீங்கன்னா, இப்போ கண்ட்ரோல் டேபை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணி பாருங்க. தெரியுதா என்ன வருதுன்னு? கண்ட்ரோல் டேபை பிரஸ் பண்ணீங்கன்னாவே இந்த மாதிரி வரும். இப்போ நீங்க ரைட்டா இது டவுன் ஆரோ அப் ஆரோ இது பண்ணி எங்க போகணுமோ அங்க போய்க்கலாம். யூஸ்வலா வந்து டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, நேம் கொடுத்துக்குவாங்க கொரி விண்டோவுக்கு. இப்போ எஸ்கியூஎல் 11, எஸ்கியூஎல் கொரி 10, எஸ்கியூஎல் கொரி 11 இருக்கிறது பதிலா அதுக்கு ஒரு பேரே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. லாங் ரன்னிங் செக், பிளாக்கிங் செக், ஸ்டோர் ப்ரொசீஜர், இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் பேரு இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லா கொடுத்துக்குவாங்க. அது மாதிரி இருந்தா நம்ம உள்ள போய் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கேயே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 10க்கு போனோம்னா 10ல என்ன இருக்குன்னு தெரியாது. அதே நீங்க நேம் கொடுத்து சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா டைரக்டா நான் 10க்கு போய் அந்த அந்த பேர் இருக்கும் இங்க வரும். பிளாக்கிங் செக் டாட் எஸ்கியூஎல்னு இருக்கும். அதை அப்படியே நீங்க கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்க வேண்டியது. இப்போ 10க்கு போயிடுச்சு பாருங்க. இது தலைகீழ வருது பாருங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப். ஏன் 10 மட்டும் கடைசியில இருக்குன்னா, இப்போ நம்ம போனோம். நம்ம லாஸ்டா என்ன ஓப்பன் பண்ணோமோ அது டிசெண்டிங்ல வருது பாருங்க லாஸ்டா. பாக்கியெல்லாம் ஆர்டரா வருது பாருங்க. 18, 19, 17, 16, 15, 14, 13, 12. இது வந்து ரிவர்ஸா. அசெண்டிங்ல வேணும்னா கண்ட்ரோல் டேபு, அதே டிசெண்டிங்ல வேணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேபு. இது என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ் யூஸ் பண்றப்ப ரொம்ப எஸ்எஸ்எம்எஸ் வச்சு எஸ்எஸ்எம்எஸ் டூல் மூலமா நீங்க ஒர்க் பண்ணும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஸ்விட்ச் கொரி டேப் இன் எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபீச்சர் பேரு. அடுத்து அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் டெக்ஸ்ட் இன் எஸ்எஸ்எம்எஸ். இது எப்படி வந்து அப்பர் கேஸ்ல மாத்துறது, எப்படி லோவர் கேஸ்ல மாத்துறது அப்படிங்கிறது. இப்போ டைப் பண்றீங்க, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஃபுல்லா நீங்க அப்பர் கேஸ் மாத்தணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ. அதே லோவர் கேஸ் மாத்தணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இது ஒவ்வொன்றா நீங்க போய் மாத்தணும்னு அவசியம் கிடையாது டைப் பண்ணி. இப்போ நான் இதை வந்து எஸ்பி அண்டர்ஸ்கோர் டூ எஸ்பி அண்டர்ஸ்கோர் லாக் எல்பிபி. ஓகே. இப்போ இது வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. கேபிட்டல் லெட்டர்ல மாத்தி பார்க்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ. அப்பர் கேஸ் மாறிடுச்சு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் லோவர் கேஸ் மாறிடுச்சு. செலக்ட் பண்ணிட்டு நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். இது வந்து அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் டெக்ஸ்ட் இன் எஸ்எஸ்எம்எஸ். இது யூஸ்வலா எப்போ வரும்னா ஏதாவது ஒரு கோடு எழுதுறீங்க ஃபார்மட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு ரீடபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரீடபிலிட்டி பர்பஸுக்காக நீட்டா இருக்கணும். அது யூஸ்வலா அந்த மேனேஜர் ரிவ்யூ பண்றப்ப என்ன நீ கோடெல்லாம் எழுதியிருக்க, ஒரு ஒரு டீசெண்டாவே இல்ல, எங்க என்ன ஃபார்மட்டிங் கமெண்ட் கொடுக்கல இந்த மாதிரி திட்டுவாங்க. அப்ப இந்த இந்த ஆப்ஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம பிரசன்டேஷன் பண்றப்ப. அடுத்து சைக்கிள் கிளிப்போர்ட் ரிங்க் இன் எஸ்எஸ்எம்எஸ். இப்ப 3 லைன் எழுதியிருக்காங்க. இது என்ன பண்றாங்கன்னா 3 லைன் எழுதியிருக்காங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி.
Testing purpose for circular ring. Home. Copy. Control Shift V. இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அமுக்குறேன். 3 தடவை நான் வெவ்வேறு இதை டைப் பண்ணி காப்பி பண்ணி வச்சிருக்கேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். இப்போ நான் அதுக்குள்ளே லூப் அடிக்க முடியுது பாருங்க. இந்த ஃபீச்சர் வச்சு கண்ட்ரோலும் ஷிஃப்ட்டையும் அமுக்கிக்கிட்டு வியை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மாற்றி மாற்றி. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிங்க, வியை மாற்றி மாற்றி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம எதெல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணமோ அது ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது பாருங்க. இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கிளிப்போர்டில் உங்களுக்கு தேவையானப்ப அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க, அதை மறந்துட்டீங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி, திருப்பி அதை கொண்டு வரணும், மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி அமுக்குனீங்கன்னா அந்த முன்ன டைப் பண்ணது என்ன கமாண்ட் உங்களுக்கு வேணுமோ அது வரும். சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் வியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சைக்கிள் கிளிப்போர்ட் ரிங் இன் எஸ்எஸ்எம்எஸ் அப்படிம்பாங்க இதுக்கு பேர். இது செஞ்சு பாருங்க. இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இது வந்து லைனக்ஸில் வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. HISTRO TORY அதை கிளிக் பண்ணி அதை டைப் பண்ணிங்கன்னாவே கமாண்டில் அதுக்கு முன்னால் என்னென்னலாம் டைப் பண்ணீங்களோ அது ஃபுல்லாக காமிக்கும். அதுலேருந்து நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஒரு வேலை தெரில, ஆனால் அந்த வேலை திடீர்னு பண்ண சொல்லிட்டாங்க. ஒருத்தர் ஏற்கனவே அந்த வேலையை பண்ணியிருக்காரு ஒரு 2 3 நாளைக்கு முன்னால் அப்படின்னா, நீங்கள் ஒன்றையும் ஞாபகம் வச்சுருக்கணும்லாம் தேவையில்ல. ஏற்கனவே பண்ணியிருக்காருல்ல, கண்டிப்பாக அந்த ஹிஸ்ட்ரியை டைப் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கும், அதுலேருந்து எடுத்துடலாம். ஆனால் இப்போ இதில் வந்து எஸ்எஸ்எம்எஸில் வந்து ஜஸ்ட்டு நிறைய வராது. அது மாதிரி லைனக்ஸில் வர மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வரும். என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாகவே பெரிய ஹிஸ்ட்ரியாக வரும். இது யூஸ் டேட்டாபேஸ் ட்ராப் டவுன் இன் எஸ்எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களோட டேட்டாபேஸை வந்து நீங்கள் மாற்றுறது. இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி ஆர்ஓகேயை யூஸ் பண்ணி if you want to change your database context from the drop down, it's easy enough to click on it and select. A quicker way is to use a hotkey combination. Control U will bring you directly to the box where you can arrow up or down keys to select your database. This is handy if you are connected to one Azure SQL database server and can use a use database name. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் சர்வரில் எதை நீங்கள் ரன் பண்ணாலும் யூஸ் டேட்டாபேஸ் நேம்னு கொடுக்கணும். டேட்டாபேஸ் நேம் என்னவோ அந்த பேரை கொடுக்கணும். இப்போ நம்ம எதில் இருக்கோம், பேங்கிங்கில் இருக்கோம். இதை நான் கொடுத்தா தான் பேங்க்கில் போய் நான் ரன் பண்ணுற கொரி ரன் ஆகும். இல்லை அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, மாஸ்டர் இருக்குது, அங்கே ரன் ஆகும். இப்போ நான் இதை நான் கொடுக்கல அப்படின்னா மாஸ்டரில் தான் போய் ரன் ஆகும் நான் ரன் பண்ணுறது. இங்கேயும் யூஸ் டேட்டாபேஸ்னு நான் இப்போ யூஸ் பண்ணி நான் ஸ்பெசிஃபை பண்ணலாம் எந்த டேட்டாபேஸில் நான் ரன் பண்ணுறேன்னு. இங்கே போய் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி நான் எங்கே போய் ரன் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி அப்படியும் சூஸ் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் யூன்னு இது பண்ணீங்கன்னா அங்கே ஓடிடும். தெரியுதா? இங்கே பாருங்க, உள்ள கர்சரை நான் வச்சு கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் யூ, கர்சர் எங்கே போகுதுன்னு பாருங்க, அந்த ட்ராப் டவுனுக்கு ஓடிடும். அங்கே போயிட்டு நீங்கள் அப் ஆரோ டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணி எந்த டிபி வேணுமோ அதுக்கு மாறிக்கலாம். இது வந்து யூஸ் டேட்டாபேஸ் ட்ராப் டவுன் இன் எஸ்எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் கரெக்டான டேட்டாபேஸில் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுவாங்க, நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் அப்ளிகேஷன் டீம்லேருந்து என்னப்பா இந்த ஆக்டிவிட்டி பண்ணங்கிறீங்க, பட் நடக்கலையே அப்படிம்பாங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த டேட்டாபேஸை கரெக்டாக சூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பை டிஃபால்ட்டு என்ன வருதோ அதில் போட்டு ஓட்டியிருப்பாங்க. அது எங்கெங்கேயே போய் கிரியேட் ஆகி கிடந்திருக்கும். இது எப்பயுமே ரொம்ப இது எப்படி சொல்கிறது, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது என்ன டேட்டாபேஸில் ரன் பண்ணுறீங்களோ அது ரொம்ப முக்கியம். இப்போ select username. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க மாஸ்டர் மாடல்னு இருந்துச்சு, இங்க பேங்கிங்னு இருந்துச்சு. அப்ப எது எதை ஓவர் ரைட்டன் பண்ணதுன்னு பாருங்க. இங்க
இங்க என்ன வேணாலும் இருக்கட்டும். இங்க என்ன யூஸ்ன்னு ஒரு வேர்டு போட்டு ஒரு டிபி நேம் கொடுத்தீங்கன்னா அதுதான் ரன் ஆகும். இதுவும் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, கோட்ல ஒண்ணு இருந்திருக்கும். வேற ஏதோ ஒரு டேட்டாபேஸ்ல ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, காப்பி பேஸ்ட் பண்றப்ப ஸ்கிரிப்ட் அலுப்புப்பட்டுக்கிட்டு எழுதுறதுக்கு அத காப்பி பண்ணி ரெடி பண்ணி கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த யூஸ்ங்கிற ஒரு கமாண்ட் இருக்குங்கிறத சரியா கவனிக்காம விட்டுருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இங்க நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்கிங் இதுல சக்திங்கிற டேட்டாபேஸ்ல தான் நம்ம ரன் பண்றோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, இங்க ரன் பண்ணுவாங்க. இங்க இந்த யூஸ்ங்கிற ஒரு கமாண்ட் வந்து ஒரு பேங்கிங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குல்ல, ஆக்சுவலா ரன் ஆகுறது வந்து சக்தியில ரன் ஆகாது. இந்த பேங்கிங்ன்னு இருக்கிற டேட்டாபேஸ்ல போய் ரன் பண்ணி விட்டு போயிரும். இப்ப பாருங்க மாறும். மாறிடுச்சு பாருங்க. ஓ! சாரி. மாறிடுச்சு பாருங்க பேங்கிங்ன்னு. இப்ப எப்பயுமே இந்த கோடுல யூஸ்ன்னு ஒரு கமாண்ட் வந்துருச்சுன்னா, இங்க என்ன நீங்க சூஸ் பண்ணாலும், இது ஓவர் ரைட் பண்ணி விட்டுரும் அத. அப்ப எப்பயுமே நீங்க கோடையும் ரிவ்யூ பண்ணணும். இங்க இருக்கிறதையும் பார்க்கணும். கோடுல இது இல்ல அப்டின்னா, இது என்ன இருக்கோ அதுதான் அங்க ரன் ஆகும். கோட்ல யூஸ்ன்னு வந்துருச்சுனாவே என்ன டிவியோ அங்க தான் ரன் ஆகும். அதுக்கு கீழ இருக்கிற கமாண்ட்ஸ். இத ஞாபகம் வச்சுக்கங்க. இது என்ன அப்டின்னா, ரிசல்ட்ஸ்க்கு மெசேஜ் டாப்ஸ்க்கு எப்படி ஸ்விட்ச் பண்றது? Rather than mouse click on the results and message tabs, you can use the F6 key to switch back and forth between them. இப்போ ஒண்ணு ரன் பண்றேன். இப்ப பாருங்க. Select star from sys sorry. Select star from sys.databases. Home. Execute. அவுட்புட் வந்துருச்சா? இது வந்து ரிசல்ட்ஸ் விண்டோ. இது மெசேஜ் விண்டோ. இப்ப நான் வந்து மவுஸை வச்சு கிளிக் பண்றேன். மெசேஜஸ் விண்டோல எவ்வளோ ரோஸ் இருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு, என்னப்ப டைம் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வருது. ரிசல்ட்ஸ்ல ஆக்சுவல் டேட்டா ஷோ ஆகுது. இந்த கொரி என்ன பண்ணும், இந்த சர்வர்ல என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கோ அனைத்து டேட்டாபேஸையும் லிஸ்ட் பண்ணும். அவரோட பேர் என்ன, என்ன ஐடி, ஓனர் எஸ்ஐடி என்ன, எப்போ கிரியேட் பண்ணாங்க, அதோட காம்பேட்டிபிலிட்டி லெவல் என்ன, கொலேஷன் என்ன, இது நம்ம ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா நம்ம லேட்டரா பார்ப்போம். யூசர் அக்சஸ், அது என்ன மோடுல இருக்கு, சிங்கிள் யூசரா, மல்டி யூசரா, ரீட் ஒன்லில இருக்கா, இது மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இங்க இருக்குன்னு வச்சுங்க. ஆன்லைன்ல இருக்கா, ஆஃப்லைன்ல இருக்கா, இது ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ரெக்கவரி மாடல் வந்து சிம்பிள்ல இருக்கா, ஃபுல்ல இருக்கா, பல்க் லாக்ல இருக்கா, இது மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டே இருக்கு பாருங்க. இந்த 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, அப்புறம் ரீஜாயின் பண்ணிக்குவோம். என்கிரிப்டட்ல என்கிரிப்ஷன் நடந்திருக்குதா, எல்லாம் ஜீரோ இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இப்ப இது பார்த்ததுபடி எப்படி ஸ்விட்ச் பண்றது ரிசல்ட்ஸுக்கு மெசேஜ் டேபுக்கு F6 கீயை கிளிக் பண்ணி நீங்க F6 ரிசல்ட்ஸுக்கு மெசேஜுக்கு மாறுது பாருங்க, தெரியுதா? இருங்க அது என்னோட லேப்டாப் ஹங் ஆன மாதிரி இருக்கு. இது எதுவுமே ஒர்க் ஆக மாட்டுது. ஃபங்க்ஷன் F6
எதுவுமே மாற மாட்டேது. ஓகே, இன்னொரு 8 மினிட்ஸ் இருக்காட்டிருக்கு. நான் தியரி எப்படி எடுத்துடுறேன், அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்துட்டு நான் ரீபூட் பண்ணிடுறேன் நான் லேப்டாப். போயிருந்தேன் கூடால இது வேற வந்து நிற்கிதாட்டிருக்கு. ஃபங்க்ஷன் எஃப்சிக்கு ப்ரெஸ் பண்ணேன். இந்த இது மட்டும் கரெக்டாக மாறுது ரிசல்ட்ஸுக்கு மெசேஜுக்கு. மவுஸ் லேப்டாப்போட மவுஸை கிளிக் பண்ணா கர்சர் எங்கே போகுதுன்னு தெரில. ஓகே, அது மாதிரி வந்துருச்சாட்டிருக்கு. அப்பாரோ டவுன் ஆகிறதும் ஒர்க் ஆகுது. ஓகே, அதை வச்சு நான் அந்த தியரி எடுத்துறேன். கமெண்ட் அண்ட் அன்கமெண்ட் செலக்டட் டெக்ஸ்ட் இன் எஸ்எஸ்எம்எஸ், இது கூட லாஸ்ட் கிளாஸில் கூட கொஞ்சம் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஏதாவது நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, ஒரு 50 லைன் 100 லைன் கோட் இருக்குது, அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் லைன்ஸை மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இல்லை அன்கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ணியிருக்கதை அன்கமெண்ட் பண்ணணும் இல்லை கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்களேன், we have two simple queries and want to comment the first one out to be sure we don't run it. நம்ம ரன் பண்ணுறப்ப அந்த ஃபர்ஸ்ட் கொரி ரன் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் அந்த 3 லைனை செலக்ட் பண்ணி Ctrl+K+C அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்ட்ரோல் கீ K+C, கண்ட்ரோலு KC, இந்த 3ஐயும் ஒட்டுக்கா ரன் பண்ணீங்கன்னா அந்த இது கமெண்ட் ஆயிரும். அதே நீங்க அன்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி Ctrl+KU, சீன்னா கமெண்ட், யூன்னா அன்கமெண்ட், Ctrl+KC அப்படின்னா கமெண்ட், Ctrl+KU அப்படின்னா அன்கமெண்ட். இது மீனிங்கை வச்சு அந்த லெட்டர்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுங்க. சீன்னா கமெண்ட், யூன்னா அன்கமெண்ட். கமெண்ட் பண்ணதை அன்கமெண்ட் பண்ணணும்னா Ctrl+KU, கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு Ctrl+KC. இது நீங்க 50 லைன் 100 லைன் கோட் இருக்கு, அதில் எனக்கு ஒரு 5-6 லைன் ரன் பண்ணக்கூடாது, ஏதோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, அப்போ அந்த 5-6 லைன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை கழட்டி விட்டு மற்றதை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5-6 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+KCன்னு ரன் பண்ணிங்கன்னா கமெண்ட் ஆயிரும். மிச்சதை திருப்பி டெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஓகே இது பிரச்சனை இல்லை அப்படின்னு தெரிஞ்சோடனே திருப்பி அதையே நீங்கள் அன்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா Ctrl+KU. இது வந்து கமெண்ட் அன்கமெண்ட். அடுத்து ஓப்பன் இன்டகிரேட்டட் வெப் ப்ரௌசர் இன் SSMS. இது என்னன்னா, இட்ஸ் நாட் அஸ் ஃபுல் ஃபீச்சர் அண்ட் யூ won't get the same experience I would be using a regular browser, but sometimes it's handy to have a browser within SSMS to avoid visual distraction of switching application. இது கொஞ்சம் அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும். Ctrl+Alt+R will open it in an SSMS tab. You can control tab between it and your query window. நம்ம கண்ட்ரோல் டேப் வச்சு நம்ம அதை நேவிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, நம்ம அந்த வெப்சைட்ல பார்க்குற மாதிரி இருக்கு பாருங்க. Ctrl+Alt+R. இது எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+Alt+R. இது இப்போ என்னால் செய்ய முடியாது, ரீஸ்டார்ட் ஆன பிறகு பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். முதல் நேரம் பார்த்ததுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்துக்குங்க. பிளாக் ஹைலைட்டிங் இன் த query window, Shift+Alt+RO கீஸ். ஸ்விட்ச் query tab, கண்ட்ரோல் டேபு இல்லை Ctrl+Shift டேபு. அப்பர் கேஸ் லோவர் கேஸுக்கு வந்து Ctrl+Shift+U, Ctrl+Shift+L. சைக்கிள் கிளிப்போர்ட் ரிங்குக்கு Ctrl+Shift+V. சைக்கிள் கிளிப்போர்ட் ரிங்னா என்னன்னு தெரியுதுல்ல, நம்ம டைப் பண்ணது வந்து நம்ம ஒரு வேளை நோட் பண்ணவே மறந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே இருக்கும் கிளிப்கோர்டில், அதை நீங்கள் திருப்பி எடுக்கலாம். அது வந்து Ctrl+Shift+V போட்டிங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் லூப் மாதிரி. அது எது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அது வரும்பொழுது நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யூஸ் டேட்டாபேஸ் ட்ராப்னு Ctrl+U, என்ன டேட்டாபேஸ் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது. ஸ்விட்ச் பிட்வீன் ரிசல்ட்ஸ் அண்ட் மெசேஜ் டேப், இது வர்றப்ப தான் நம்ம பிரச்சனையில் மாட்டணும். F6 அமுக்குனா ரிசல்ட்ஸுக்கும் மெசேஜஸுக்கும் நேவிகேட் ஆகிட்டே இருக்கும். இது பெரும்பாலும் இந்த மெசேஜ் டேப்ஸ், ரிசல்ட்ஸ் டேப்ல ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், டேட்டா. மெசேஜ் டேப்ல வந்து என்ன உங்களுக்கு வந்து எவ்வளோ ரோஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு, எப்போ அது கம்ப்ளீட் ஆச்சு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். அடுத்து கமெண்ட் அண்ட் அன்கமெண்ட் செலக்டட் டெக்ஸ்ட்ங்கிறது Ctrl+KC,
கண்ட்ரோல் கேயூ இது கமெண்ட் பண்றதும் அன்கமெண்ட் பண்றதும். இந்த ப்ரௌசர் வேவ்ல நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் இதை இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெப்சைட்ல படிக்கிற மாதிரியே ஃபீல் வரும். என்னாச்சுன்னு தெரியல. ஏதாவது லாக் பண்ணிட்டேனா மவுஸ் ஒர்க் ஆகாத மாதிரி. F6 ஓகே 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 இட்ஸ் மை மிஸ்டேக். மை லேப்டாப்போட ஷார்ட்கட் கீ எது மவுஸ் ஒர்க் பண்ணாம இருக்கணும்னா F6 அமுக்குனா ஒர்க் ஆகாது. கண்டுபிடிச்சிட்டேன். ஒர்க் ஆகுது. இப்போ ஒர்க் ஆகுது. ஹைட் ஃப்ளோட்டிங் மீட்டிங் கண்ட்ரோல். இப்போ நம்ம கடைசி என்ன பார்த்தோம்? ஓகே கமெண்ட் பார்க்கணுமா? ரிசல்ட்ஸ் டேபு மெசேஜ் டேபு நேவிகேட் பண்ணுறது பார்த்தாச்சு. அடுத்து கமெண்ட் அன்கமெண்ட் செலக்டட் டெக்ஸ்ட். ஓகே இப்போ நான் இப்போ நான் ரன் பண்ண போகிறது வெறும் செலக்ட் யூசர் நேம் மட்டும் ரன் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கே சி கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு திருப்பி டெஸ்ட் பண்ணுறேன். திருப்பி இதே கமெண்ட் எனக்கு இந்த கோடு எனக்கு வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் கே யூ அன்கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. கண்ட்ரோல் கே சி கண்ட்ரோல் கே யூ அன்கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்து ஓப்பன் இன்டகிரேட்டட் வெப் ப்ரௌசர் இன் SSMS. கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் வருதா? இதில் போயிட்டு நீங்கள் ஒன்று ஏதாவது தெரியல டவுட் அப்படின்னா இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எப்படி வருது பாருங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டோட வருது பாருங்க. இங்கேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது நம்ம டைப் பண்ணுறதுக்கு அழுப்புப்படுறோம்னா. கண்ட்ரோல் ஆல்ட் ஆர் ஸ்கிப் டு மெயின் கண்டென்ட் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதை இந்த ஹேண்டி டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் இதா விட்டுறோம்னா இந்த சிம்பிளா இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பெனில ரியல் டைமா நீங்க வந்து ஒர்க் பண்ணும் பொழுது சின்ன சின்ன விஷயமா தெரியும். ஆனா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட வேலைகளை ரொம்ப எப்படி சொல்ல ஈஸியா மாத்தி விடும். இது நான் ஷேர் பண்றேன் இந்த டாக்குமெண்ட்டை. இதை ரெஃபர் பண்ணி செஞ்சு பார்த்துருங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கிளாஸ் முடிச்ச பிறகு அந்த டே போட்டு எனக்கு கிளாஸ் கம்ப்ளீட்டட்னு போடுங்க. டே 9 இன்னைக்கு வந்து டே 9 கம்ப்ளீட்டட் அந்த மாதிரி போடுங்க. நாளைக்கு லேப் செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா லேப் 9